ஈரானிடம் இருக்கும் செக் பாயிண்ட். ட்ரம்பின் முடிவுக்கு சவுதி அரேபியா கடும் எதிர்ப்பு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் பாகிஸ்தானில் நடந்த அந்த சமாதான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இதனால டென்ஷனான அதிபர் ட்ரம்ப் த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மொத்தமாக மூடிடுவோம், அங்கே எந்த கப்பலும் போகாது வராது அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. ஈரானுடைய துறைமுகங்களை சுற்றி அமெரிக்க போர்க்கப்பலையும் நிறுத்தியிருக்காரு. ஆனால் ட்ரம்ப்புடைய இந்த முடிவை கேட்டு சவுதி அரேபியா ரொம்பவே கலங்கி போயிருக்கு. அவங்க அமெரிக்கா கிட்ட தங்களுடைய கவலையவும் சொல்லியிருக்காங்க. அதாவது சவுதி ஏன் பயப்படுது அப்படின்னா, சவுதி அரேபியா பயப்படுறதுக்கு முக்கியமான சில காரணங்களும் இருக்குது. நம்பர் 1 காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா ஈரானுடைய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டா, ஈரான் சும்மா இருக்காது. பதிலுக்கு செங்கடல் பக்கத்துல இருக்கிற பாப் எல் மண்டேப் அப்படின்ற ஒரு ஜலசந்தியவும், ஏமன்ல இருக்கிற தங்களுக்கு வேண்டிய ஹவுதி கிளர்ச்சியாளர்களை வச்சு மூட பார்ப்பாங்க. ஏற்கனவே ஹார்மஸ் பக்கம் பிரச்சனை இருக்கிறதால சவுதி அரேபியா தங்களுடைய மற்ற ஏற்றுமதிகளை இந்த செங்கடல் வழித்தடம் மூலமா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதுவும் மூடிட்டாங்க அப்படின்னா சவுதியோடைய பொருளாதாரமே ஆட்டம் கண்டுடும். வளைகுடா நாடுகளில் நிலவர இந்த பதற்றத்தால உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் விநியோகம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல செங்கடல் வழியும் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா நிலைமை ரொம்பவே மோசமாயிரும். அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்லுது அப்படின்னா, முற்றுகை போடுற வேலையெல்லாம் வேணாம், தயவு செஞ்சு மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சவுதி அரேபியா ட்ரம்ப் அரசாங்கத்தை கெஞ்சிக்கிட்டு இருக்காங்களாமா. சீனா கூட அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. மொத்தத்துல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏற்கனவே இஸ்ரேல் காசா போறப்பவே இந்த வழிகளில் கப்பல்களை தடுத்து பெரிய குடைச்சல் கொடுத்துருக்காங்க சவுதி அரேபியாவுக்கு. இப்போ ஈரானுக்கு ஆதரவாக அவங்க மறுபடியும் களத்தில் இறங்கினா சர்வதேச வர்த்தகமே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படின்னு சவுதி அரேபியா ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க.